அப்ப பல நபித்தோழருடைய கனவில் ஏற்பட்டு அல்லாஹ்வால் உறுதி செய்யப்பட்டு அல்லாஹ்வின் தூதரால் அனுமதிக்கப்பட்ட பாங்கோசை அந்த சமூகத்தில் முதலில் ஏற்படுத்தப்படுகிறது. அதுவரை மதீனாவில் வாழக்கூடிய முஹாஜிரீன்களோ அன்சாரிகளோ மக்காவில் இருந்து வந்த முஹாஜிரீன்களோ அப்படியான சப்தத்தை கேட்டதில்லை. அந்த கூரையின் மீது ஏறி நின்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ்தான் பெரியவன், அல்லாஹ் மாத்திரமே பெரியவன் என்கிற அந்த முழக்கத்தை மேற்கொள்ளுகிற பொழுது ஒட்டுமொத்த சமூகமும் திரும்பி பார்க்கிறாங்க. ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலாஹ், அழைப்பு கொடுக்கப்படுகிறது, தொழுகைக்கு வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். எல்லாம் வர்றாங்க. யாரெல்லாம் வர்றார்? யாரெல்லாம் வருகிறார்கள்? பள்ளியின் பக்கம் எஜமானனும் வருகிறான், அடிமையும் வருகிறான், முதலாளியும் வருகிறான், தொழிலாளியும் வருகிறான், ஏழையும் வருகிறான், பணக்காரனும் வருகிறான், பாமரனும் வருகிறான், கல்வியாளனும் வருகிறான். அனைவரையும் ஒற்றை முழக்கத்தில் ஒன்று சேர்த்திய இடம் அன்புக்குரியவர்களே மஸ்ஜிதுகள், மஸ்ஜிது நபவி. உலகத்தில் இதற்கு முன்னால் இப்படியான மாற்றத்தை எந்த சமுதாய தலைவர்களும் எச்சமூக கூட்டமும் இப்படியான மாற்றத்தை ஏற்படுத்தியதே இல்லை. ஒரே அணியில ஒரே சப்தம், அல்லாஹ் பெரியவன், வா, நீ செய்து கொண்டிருக்கும் வேலை, உடைய குடும்பம், உலகத்தினுடைய இன்னவர காரியங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு நீ அல்லாஹ்வை இலாகுவாக கடவுளாக ஏற்றிருந்தால், பாங்கோசையை கேட்டுவிட்டால் பள்ளிக்கு வா. அனைத்து சஹாபாக்களும் வந்தார்கள். ஓர் அணியிலே இகாமத்து ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஒரே அணியில் அனைவரும் சமமாக நின்றார்கள். எப்படி நின்றார்கள்? அதுதான் இன்றைக்கு இஸ்லாம் அல்லாத வரலாறுகளை, இஸ்லாமிய வரலாறுகளை ஆய்ந்து பார்க்கக்கூடிய வல்லுநர்கள், ஆய்வாளர்கள் ஆச்சரியத்தோடு திரும்ப திரும்ப பார்க்கிற ஒரு சமூகத்தில் இப்படியான மறுமலர்ச்சியை யாராலும் ஏற்படுத்திவிட முடியாதே. அப்படி ஏற்படுத்தினாலும் அது சிறிது காலத்தில் தோய்ந்து விடுமே. இன்றளவும் அது தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று வியந்து பார்க்கிற காரியம், அதிசயம் என்ன தெரியுமா? ஒரே வரிசை, அதுவரை அசிங்கமாக பார்க்கப்பட்ட ஒரு கூலி தொழிலாளி, ஒரு விவசாயி, அவருடைய முதலாளி, அவருடைய எஜமான், அடிமையும் எஜமானனும் ஒரே வரிசையில் அருகருகிலே வேர்வை நாற்றத்தோடு ஒருவர்